உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு தமிழனோட கதை இது. இப்ப நான் இருக்கிறது யூகேல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி முன்னாடி. என்னதான் ஐசக் நியூட்டன், சார்லஸ் டார்வின், ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஏன் நம்ம நாட்டோட முதல் பிரதம மந்திரியான நேரு மாதிரி ஆட்கள் இங்க படிச்சிருந்தாலும் எந்த ஒரு காலேஜ் டிகிரியும் இல்லாம, கையில காசு இல்லாம, தன்னோட கணித திறமையை மட்டுமே வச்சு இந்த யூனிவர்சிட்டியும் திரும்பி பார்க்க வச்சு உலகத்தையே வியக்க வச்ச ஒரு தமிழன் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவரை பத்தின கதை தான் இது. ராமானுஜன் அவர்கள் 1887 டிசம்பர் 22 ஈரோட்ல பிறந்தாரு. அவர் வளர்ந்தது கும்பகோணத்துல. சின்ன வயசுல மேக்ஸ்ல வியக்க வைக்கிற அளவுக்கு திறமையை வெளிப்படுத்தினாரு. அவருக்கு மேக்ஸ் மேல இருக்க ஆர்வம் அதிகமாக மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனாலேயே அவருக்கு காலேஜ் சேர முடியாம போகுது. கும்பகோணம் அரசு கல்லூரியில அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவர் மற்ற சப்ஜெக்ட்ஸ்ல மார்க் எடுக்காதனால அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காம போகுது. அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காதனால குடும்பத்தோட வறுமை காரணமாக இவர் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட்ல கிளர்க்கா வேலைக்கு ஜாயின் பண்றாரு. என்னதான் வேலைக்கு போனாலும் அவரோட மேக்ஸ் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. 1913 ராமானுஜம் அவர்கள் அவர் கண்டுபிடிச்ச மேக்ஸ் இன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இங்கிலாந்துல ரொம்ப ஃபேமஸான மேத்தமேட்டிஷியன் ஜிஹெச் ஹார்டிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. முதல்ல அந்த லெட்டரை பார்த்த ஜிஹெச் ஹார்டி, இது ஒரு வித்தியாசமா இருக்கே, ஒன்னு இந்த லெட்டர் எழுதினவர் கண்டிப்பா ஒரு பெரிய ஜீனியஸா இருக்கணும், இல்ல இது ஒரு ஃப்ராடா இருக்கணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் முன்னாடி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் கூட வேலை பார்த்த இன்னொரு ஃபேமஸான மேத்தமேட்டிஷியன் ஜேஇ லிட்டில்வுட் கிட்ட இந்த லெட்டரை காமிக்கிறாரு. அவரும் இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு இதை எழுதினவர் ஒரு ஜீனியஸா தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ராமானுஜன் அவர்களை கேம்பிரிட்ஜ்க்கு கூப்பிட முடிவு பண்றாங்க. 1914 ராமானுஜன் இந்தியாவில இருந்து கப்பல் வழியா இங்கிலாந்துக்கு வராரு. அவரோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. அதே டைம்ல தான் முதல் உலக போரும் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்தியர்கள் உலகத்துல எத்தனையோ இடத்துல இருக்கோம். நம்மளோட இந்திய சாப்பாடு ஈஸியா கிடைக்குது. ஆனா 110 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம ஒரு வெஜிடேரியனா இருந்ததுனால இங்க சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. கடுமையான குளிர்னாலையும் தனிமையினாலையும் அவருக்கு பல உடல் பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த எல்லா சேலஞ்சையும் தாண்டி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்றாரு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்றாரு. இன்ஃபைனைட் சீரியஸ், நம்பர் தியரி, இந்த மாதிரி பல விஷயத்துல அவர் ஒர்க் பண்றாரு. ராமானுஜன் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ராமானுஜன் அவர்கள் நிறைய ஈக்குவேஷன்ஸை துல்லியமா சால்வ் பண்ணிருக்காரு. ஆனா அவரால் அதுக்கு ப்ரூஃபே தர முடியல. இது ஏன்னு கேட்டதுக்கு கடவுள் தான் என் கனவுல வந்து இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட தியரம்ஸும் ஃபார்முலாஸும் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த உலகத்துக்கு பல வருஷம் தேவைப்பட்டிருக்கு. இன்னும் அவரோட நிறைய ஃபார்முலாஸையும் தியரமையும் ப்ரூவ் பண்ணவே முடியல. அவர் அப்ப கண்டுபிடிச்ச தியரம்ஸையும் ஃபார்முலாஸையும் இன்னைக்கும் நிறைய மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு கண்டுபிடிச்ச ராமானுஜன் அவர்கள் 1919 காசநோய் காரணமா இந்தியா திரும்புறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 1920 ஏப்ரல் 26 அன்னைக்கு வெறும் 32 வயசுல அவர் இறந்துட்டாரு. இவ்வளவு சின்ன வயசுல இறந்திருந்தாலும் அவர் அப்ப கண்டுபிடிச்ச நிறைய மேத்தமேட்டிக்கல் இன்வென்ஷன்ஸ் இன்னைக்கும் பல ரிசர்ச்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அவர் கூட வேலை பார்த்த இந்த ஜிஹெச் ஹார்டி, நான் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய புதையல் என்னன்னா அது கண்டிப்பா ராமானுஜனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போயிட்டு ஒரு செக்யூரிட்டியை கூப்பிட்டு ராமானுஜன் பத்தி கேட்டீங்கன்னா அவ்வளவு விஷயம் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ நம்மள பல பேருக்கு இந்த ராமானுஜன் அவர்களை பத்தின ஒரு வாழ்க்கை வரலாறு தெரியல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு.